எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரியோ ராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூடியூப் இன்கம், யூடியூப்பில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது, அதை நான் எடுத்தேனா இல்லையா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ சேனலுக்கு எதனா புதுசாக வந்தீங்கன்னா வெல்கம் டு அவர் சேனல். என்னென்னா காக்காவோட நாய்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும், பாருங்கள். கரெக்டாக நான் பேசும்போது வந்து அவங்க எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஓகே, மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம ஸ்டூடியோவில் போய் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பல தடைகளை தாண்டி நான் வந்து இப்போ ஷூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லைக் யூடியூப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசித்து நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூடியூப் இன்கம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்தே வந்து 4000 ஹவர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நானும் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 4000 ஹவர்ஸ் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுறோம், கோடியாக சம்பாதிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த மானிட்டைசேஷன் கிடைக்கிற ஸ்டேஜில் நமக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன். அந்த வீடியோ வந்து யூடியூப் அகைன்ஸ்டாக இருக்குது, இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ 3 மாதத்துக்கு உங்களால் வீடியோஸ் வந்து லைக் ஏர்ன் பண்ண முடியாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். பட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தேன். இப்போ தான் வந்து ரீசெண்டாக நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு. ஸோ ஜனவரி 17 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வரும். ஸோ இந்த 2 மந்த்ஸில் வந்து எனக்கு எவ்வளோ இன்கம் வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ஸோ கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃபார்மேட்லாம் நான் அந்தளவுக்கு எதுவுமே போடல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வீடியோ 3 வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். பட் இனிமேல் அப்படி விட மாட்டோம். டெய்லி ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அனலிட்டிக்ஸ்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் 28 டேஸில் வந்த ஒரு அமௌண்ட். கிட்டத்தட்ட 998, கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் கிட்ட நம்ம இந்த 28 டேஸில் மட்டும் வந்துருக்கு. ஃபெப் 11லேருந்து மார்ச் 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வீடியோக்கும் சொல்கிறேன். லாங் ஃபார்மேட் வீடியோ அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நம்மளோட வியூஸ் எல்லாமே எங்கேஜிங்காக தான் போயிட்டுருக்கு. பட் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த 1 மந்தில் மட்டும் வெறும் 1000 மட்டும் தான் வந்திருக்கு நம்ம சேனலுக்கு. ஸோ லாஸ்ட் 90 டேஸ் கொடுக்குறேன் நான். ஸோ லாஸ்ட் 90 டேஸ் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1928 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்திருக்கு நமக்கு. ஸோ லாஸ்ட் 28 டேஸில் எனக்கு 2,44,000 வியூஸ் வந்து போயிருக்கு. அண்டு இதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ மேலே கீழே கிராஃப் எல்லாமே மேலே கீழேன்னு போயிருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம 365 டேஸாக கொடுத்து பார்ப்போம். 365 டேஸ்னாலும் அதே தான் வரும். ஏன்னா 90 டேஸ் கிட்ட தான் ஆகுது நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகி. ஸோ அதனால் வந்து நம்மளோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1928 கிட்ட வந்து நமக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸில் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோடய இன்கமா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைமாக தான் வந்து நான் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் இன்னொரு வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வீடியோ எடிட்டிங்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது எதுக்காக நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளோடு வரீங்க, நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகளோடு வரீங்க. அதுக்காக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அது வந்து பண்ணாதீங்க. ஸோ ஒர்க் போயிட்டுருக்கீங்கன்னா ஒர்க் போயிட்டே இது பார்ட் டைமாக பண்ணுங்கள். படிக்கிறீங்கன்னா படிச்சுட்டே பார்ட் டைமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களாலே வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் போடுற கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது மேட்ரு. ஸோ என்னோடய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்கலாம், குவான்டிட்டியாகவும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுல. நம்ம தான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தெரில. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அண்டு இனிமே ஃபியூச்சரில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தர மாதிரியும் இருக்கும், நிறைய விஷயங்களை கற்று தர மாதிரியும் இருக்கும். டெக் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட்டிங்ஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் போட மாட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோ வந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ரியோ.